மதுரை நரிமேடு மருதுபாண்டியர் தெருவைச் சேர்ந்தவர் பூர்ணச்சந்திரன். வயது 40, MBA பட்டதாரி. மருந்து விற்பனை பிரதிநிதியாக பணியாற்றி வந்தார். நேரம் கிடைக்கும்போது வேனில் சென்று பழங்கள் விற்பனை செய்து வந்தார். திருமணமான இவருக்கு மனைவி, குழந்தைகள் உள்ளனர். பூர்ணச்சந்திரன் தீவிர முருக பக்தர். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஹைகோர்ட் உத்தரவிட்டது. எனினும் திமுக அரசு தீபமேற்ற அனுமதி மறுத்தது. இதனால் மன உளைச்சலில் இருந்த பூர்ணச்சந்திரன் தனது உயிரை தந்தாவது குன்றம் மலையில் தீபம் ஏற்ற வேண்டும் என எண்ணினார். அதற்காக மதுரை தல்லாக்குளம் அவுட் போஸ்ட் பகுதியில் உள்ள ஈவேரா சிலை முன் இன்று மதியம் 3:30 மணிக்கு பெட்ரோல் கேனுடன் சென்றார். சிலை அருகே உள்ள போலீஸ் பூத்துக்குள் சென்று கதவை பூட்டிக் கொண்டு உடலில் பெட்ரோல் ஊற்றி தீக்குளித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். போலீஸ் பூத்துக்குள் உடல் கருகிய நிலையில் சடலமாக கிடந்த பூர்ணச்சந்திரன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக போலீசார் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். இறப்பதற்கு முன் அவர் ஒரு வீடியோவை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார். கோர்ட் உத்தரவுப்படி தீபத்தூணில் தீபம் ஏற்றாதது மனவேதனை அளிக்கிறது. அடுத்த ஆண்டு ஆட்சி மாற்றம் ஏற்படும். தீபத்தூணில் தீபம் ஏற்றியே ஆக வேண்டும் என உருக்கமாக பதிவிட்டிருந்தார். ஏன் இதை பெரியார் சிலை முன் நிகழ்த்தினேன்னா, திருப்பரங்குன்றத்திலே போய் நிகழ்த்தலான்னு எனக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் நான் இப்படி ஒரு காரியம் பண்றேன், அந்த காரியத்தினால இந்த கோயிலுக்கு களங்கம் ஏற்படக்கூடாதுன்னு தான் அதை பெரியார் சிலை முன்னாடி நடத்துறேன். கடவுள் இல்லைன்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்யும். அதான் என்னோட எண்ணம். இதையும் இந்த பதிவையும் எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி. பூர்ணச்சந்திரன், மதுரை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மதுரையில பூர்ணச்சந்திரன் பேசுறேன். திருப்பரங்குன்ற விஷயத்துல அரசு எடுக்கிற முடிவு தவறான முடிவு. இந்த கார்த்திகைக்கு அந்த தீபத்தை ஏற்றம்னு சொல்லிட்டு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒரு உத்தரவு வரும்போது அதை மதிக்காம தமிழக அரசு இவ்வாறு நடந்து கொள்றது பெரும்பான்மையா வாழக்கூடிய இந்து சமூகத்திற்கு இழைக்கப்படும் கொடுமையை நான் கருதுறேன். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல ஒரு தடை விதிச்சிருக்காங்க. பல நூறு ஆண்டுகள், பல ஆயிரம் ஆண்டுகள் சொல்லலாம். திருப்பரங்குன்றத்துல முருகப்பெருமானை வணங்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு மணிமகுடமா அந்த மலையில தீபம் ஏற்றுறாங்க. அந்த தீபம் ஒரு 100 வருஷமா ஏற்றுவது தடைப்பட்டு மோட்ச தீபம் ஏற்றுற இடத்துல ஏத்திக்கிட்டு இருக்காங்க. இதுவே ஒரு ஆகமதின்னு சொல்லக்கூடாது. அதுவே தவறான விஷயம். இந்த தவறான விஷயத்தை அறநிலைத்துறை, அரசு கட்டுப்பாட்டுல இருக்க அறநிலைத்துறை அவங்க எடுத்து அவங்க தான் நடத்திருக்காங்க ஒழிய இது இந்து அமைப்புகள் போராட வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் கருதுறேன். இது ஒரு பள்ளிவாசலுக்கு ஒரு புராதனமா ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அந்த விஷயத்த அவங்க கட்டுப்பாட்டுல இருக்க வகுப்பு வாரியம், அந்த மாதிரி இயக்கங்கள், வகுப்பு வாரியம், அந்த மாதிரி ஒரு நிறுவனங்கள் அதை கண்டிப்பா செயல்படுத்தியிருப்பாங்க. அது ஒரு 100 வருஷம், 200 வருஷம், 300 வருஷம் தடைபட்டிருந்தா கூட அவங்க அதுக்காக போராடி இருப்பாங்க. அவங்களோட ஒற்றுமையை காண்பிக்கும். ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியாவில் வாழக்கூடிய பெரும்பான்மையான இந்து சமுதாயம் ஒரு மத நம்பிக்கையோட இருக்கும்போது அதுக்காக நம்ம ஒரு கட்டுக்கோப்பா போராட மாட்டோம். அதனாலதான் அரசாங்கம் இப்படி செயல்படுது. இதன் வாயிலா நான் தெரிவிச்சுக்கிறது என்னன்னா, அதுக்காக பெரியார் சிலைக்கிட்ட நான் என்னோட உடம்புல தீபம் ஏற்றி கடவுள் இல்லைன்னு சொன்னார் ஒருத்தர். அவர் முன்னாடி கடவுளுக்காக ஒரு விஷயம் செய்கிறேன். அந்த நீதிபதிக்கு என்னோட நன்றிகள். தயவுசெய்து இந்த காணொலி எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணி விடுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீடியாக்களுக்கு தெரிவிங்க. 2026 இந்த தேர்தல் வரும் தேர்தல் அப்பனாவது அந்த தேர்தல் முடிஞ்சோடனே அடுத்த ஆட்சி காலத்துலனாவது 2026 நம்ம கார்த்திகை அன்னைக்கு அங்கே தீபம் ஏற்றணும். அதுக்காக என் வீடை நான் பொருட்படுத்தாது இவ்வாறு செய்ய எண்ணியுள்ளேன். எனக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒரு மனைவி. என்னை பிரிந்து வாடுவார்கள். அவர்களுக்கு
என்னை பிரிந்து வாடும் போகும்போது மனத்துருகி ஏதாவது உடல் நான் அவ்வளோ நாள் பாசமாக இருந்துட்டேன். அவன் மனசு ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அதுக்காக இங்கே நல்ல ஒரு டாக்டர் மனத்தத்துவ நிபுணரை காமிச்சு அவங்கள சேர்த்துங்க. என் குடும்பத்துக்கு நான் ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு மன உளைச்சல்னால தான் இந்த முடிவு எடுக்கிறேன். என்னோட சுய முடிவு. அதனால மன்னிச்சுக்கோங்க. எல்லா பேரும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் என் உடம்பில் தீபம் ஏற்றி பெரியார் சிலை முன் இந்த வீட்டுக்குள்ள அந்த போலீஸ் வீட்டுக்குள் என் உயிரை தியாகமாக எனக்கு விரும்புகிறேன். இது வாயிலாக தமிழக மக்கள் அனைவரும் ஒன்று கூடி ஆன்மீக பூமியா மதுரை பூமியில் 2 படை வீடு உள்ளது. திருப்பரங்குன்றம், பழமுதிர்ச்சோலை ரெண்டுமே பெருமைக்குரியது. 6 படை வீட்டில் 2 படை வீடு மதுரையில் தான் இருக்குது. மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குது, அழகர் கோயில் இருக்குது. இது மாதிரி ஆன்மீக நிறைந்த மதுரை பூமியிலே ஒரு ஆன்மீக நிகழ்வு நடத்த முடியலன்றது மன உளைச்சலுக்காக என் உடல் தீபமேற்றி போலீஸ் வீட்டிலேயே உயிரை மாய்த்துக் கொள்ள துணிந்துள்ளேன். அதுக்காக என்னை என் குடும்பத்தார் மிகவும் மன்னித்துக் கொள்ள வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற கோரி பூர்ணச்சந்திரன் தனது உயிரை முருகனின் பொற்பாதங்களில் காணிக்கை செலுத்தியுள்ளதாக குடும்பத்தினர் கண்ணீர் வடித்தனர். எனக்கு சொல்ல முடியலண்ணே. வந்து உங்க தம்பி பேர் என்ன? என் தம்பி பேர் பூர்ணச்சந்திரன். மதுரை நரிமட்டில் இருக்கு, மருதுமாண்டிய நகரில் இருக்கோம். காலையில் வண்டி வேலைக்கு போன இந்த வண்டி எடுத்துட்டு அதில் சாயந்தரமாக தான் இங்கே ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க. கல்லாவில் ஸ்டேஷன்லேருந்து வந்து என் தம்பி வந்து இந்த மாதிரி தீக்குளிச்சிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இப்போ அது அனுப்பின வாய்ஸ் மெசேஜ் அவங்க நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பியிருக்கா. அவர் எனக்கு அனுப்பியிருந்தார். அது கேட்டதுக்கப்புறம் தான் எனக்கு தகவல் தெரியும். இந்த மாதிரி திருப்பரங்குன்றத்தில் அந்த தீபம் ஏற்ற விடலை அப்படின்றதுக்காண்டி நான் வந்து நிறையாரு சொல்லிக்க முன்னாடி தீ குளிக்கிறேன்னு சொல்லிட்டு குளிச்சிருக்கா. அவ்வளோதான் எனக்கு தெரியும். இல்ல போய் அந்த ஆடியோ நீங்க கேட்டீங்களா? ஆமால அதுக்கு முன்னாடி கேட்டதுக்கு அப்புறம் தானே தெரியாவே இப்படி செஞ்சதே தெரியும். 2 மணி நேரம் ஏதாவது உங்கள்கிட்ட பேசும்போது தீபத்தை பத்தி எதுவும் பேச அது மாதிரி சொல்லலே, அது மாதிரி எதுவுமே சொல்லல. காலையில ஆமலே சாமிலாம் கொஞ்சம் பத்திலாம் அதிகமா சாமி கும்பிடுவாளே, அடிக்கடி சதுரகிரி போவாளே, ரொம்ப அவன் கையிலேயே சிலையெல்லாம் செய்வாளே, கொஞ்சம் பத்தியா நானுதான். ஆனா இப்படி முட்டாளு பயம் கிடையாது. ஐயோ, 2 சின்ன சின்ன பச்சை பிள்ளைய இறங்கி விட்டு போயிட்டாங்க. கல்யாணம் ஆகி குழந்தை இருக்கானே? அவங்களே 2 பேரும் பச்சை பையனே, 4 ஒருத்தர் போதாலே பிரிக்கச்சு போறா. ஐயோ.